அத சமையல் கட்டு தான் கேட்கணும். அண்ணா விளையாடுங்க, நீங்க தானே சமைக்காரு. நீ தான் விளையாடுற. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், என்னால சமைக்க முடியாது, நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி விடுறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் நம்பர் கொடுத்தனா இல்லையா? நீ ஏதாவது மாத்தி ஃபோன் பண்ணிட்டியா? நீ அவருக்கு ஃபோன் பண்ணுப்பா. என்னடா சே சொல்லு. டேய் என்னன்னு சொல்லி தர அண்ணே கேக்கல. என்னடா? டேய் வாய் கொஞ்சம் சொல்லுடா. சொல்லுடா. ஏய் சொல்லுடா. அது டேய் அப்பா சமையல் மாஸ்டர் வீட்டுக்கு விட்டுட்டு சரி. அதனால சமைக்க வர முடியாதுன்னு சமையல்காரர் சொன்னாரு. டேய் எப்ப சொன்னாரு? இப்ப சொன்னாரு. இப்ப இல்லப்பா, முன்னாடியே சொன்னாரு. ஆ வேற ஒருத்தர் நம்பர் கொடுத்து பேச சொன்னாரு. ஆ ஆனா நான் தான் மறந்துட்டேன்ப்பா. டேய் அப்படி சாப்பாடு சொல்லவே இல்லையா? அது வந்து பெரியப்பா பரதேசி பையன் எல்லாரும் முன்னாடி மாட்ட வாங்கிட்டான். என்ன வேலை பண்ணி வச்சிட்ட? மானவே போச்சு, அசிங்கப்படுத்திக்க. முழிக்கிறத பாரு அண்ணா. இந்த பரதேசி பையன் கொடுத்தது ஒரு வேலை, அந்த ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணல. எல்லாரும் முன்னாடி அண்ணனாலும் தலை ஊத்தி நிக்கிறோம். மானகிட்ட பையன் வாழ்க்கையில எந்த வேலையாச்சும் உருப்படியா செய்யறா? ஒரே ஒரு வேலை. என்ன குமாரி, இப்ப வந்தவங்களுக்கு நாம என்ன பதில் சொல்ல முடியும்? என்னங்க தம்பி, வேற எங்கேயாவது சொல்லி சாப்பாடு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாருங்க. என்ன தம்பி, இன்னத்துக்கு யார்கிட்ட போய் சாப்பாடு சொல்ல போறீங்க? அதுவும் இம்பிட்டு பேருக்கு எப்படி கொண்டு வருவாங்க? நல்லா இருக்கு உங்க பிளான். இப்படிதான் விருந்துக்கு வர சொல்லி வயிற்ற காய போட்டு அனுப்புவீங்களா? இதுல பெரிய மனுஷன் சொல்லிக்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட எதிர்பார்க்கல முத்து வேலை.